Hello guys, welcome to my channel. Gaming purpose ku, editing purpose ku, outdoor pona outdoor la use பண்ற மாதிரி calls அதிகமா பேசுறதுக்கு இப்படி மல்டி பர்பஸ் காக ஒரு ஹெட்போன் சூஸ் பண்ணனும் அப்படி நான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் wired headphone சூஸ் பண்ணலாமா இல்ல wireless headphone சூஸ் பண்ணலாமா? in-ear headphone இல்ல on-ear headphone இல்ல over the ear headphone எந்த பிராண்ட சூஸ் பண்ணலாம்? என்ன மாடல் சூஸ் பண்ணலாம்? எந்த பட்ஜெட்ல சூஸ் பண்ணலாம்? இப்படி ஏகப்பட்ட திங்கிங்க்கு அப்புறமா நான் ஃபைனலா சூஸ் பண்ண ஹெட்போன் பாத்தீங்கன்னா Sony XB550 AP. இந்த மாடல் ஹெட்ஃபோன் தான். இப்போ இதோட அன்பாக்சிங் அண்ட் ஏன் இந்த ஹெட்ஃபோனை நான் சூஸ் பண்ணேன், இந்த ஹெட்ஃபோன் என்னோட எல்லா எக்ஸ்பெக்டேஷன்ஸையுமே ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். என்னோட பேர் சுண்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இதோட அன்பாக்சிங் பார்க்கலாம். இது ஒரு நல்ல சாலிடான பாக்ஸ், நல்ல பேக்கேஜிங். இப்போ இதை ஓபன் பண்ணலாம். சீல் ஓபன் பண்ணி பார்த்தா சர்ப்ரைஸ், உள்ள இன்னொரு பிளாக் கலர் பாக்ஸ் இருக்கு. அதையும் ஓபன் பண்ணா எஸ், திஸ் இஸ் த ப்ராடக்ட். பார்க்குறதுக்கு மாடர்னாக ஸ்டைலிஷாக தான் இருக்குது. இதுலேயே ப்ளூ அண்ட் ரெட் கலர் கூட அவைலபிளாக இருக்குது. ஓகே, இதில் ஹெட்பேண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டலில் இருக்குது அண்ட் ஹெட் குஷனும் கூட இருக்குது. ஆஸ் யூஸ்வல் இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கவும் முடியும். ரைட் அண்ட் லெஃப்ட் ஆடியோ டிரைவர்ஸை நம்ம 300 டிகிரி வரைக்கும் ரொட்டேட் பண்ணிக்க முடியும். இது ஹை கிரேட் பிளாஸ்டிக் மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க. சூப்பர் குவாலிட்டி. நெக்ஸ்ட் இதில் ரொம்ப சாஃப்டான குஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ காதில் பெயின் கண்டிப்பாக கொடுக்காது, அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. இது ரொம்ப ஈஸியாக கிழிஞ்சு போகக்கூடிய மெட்டீரியல் தான். பட் அதுலேயுமே கொஞ்சம் நல்ல கிரேட் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சில ஹெட்ஃபோன்ஸில் ஒன் சைடு மட்டும்தான் கனெக்டிங் ஒயர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் ரெண்டு சைட்லையுமே ஒயர்ஸ் வருது. அதுவும் இந்த ஒயர்ஸ் டேங்கிள்டு ஃப்ரீ ஒயர்ஸ். ஸோ சிக்கலாகும்னு நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. அண்ட் சேம் டைம் இதை ஈஸியாக ஃபோல்ட் பண்ணவும் முடியும். ஸோ இந்த ஒயர் கொஞ்சம் வைடாக இருக்குது. 120 சென்டிமீட்டர் ஒயர், 3.5 mm எல் ஷேப்டு ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்லது தான். பிகாஸ் ஆடியோ ஜாக் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற ஹெட்ஃபோன்ஸில் கொஞ்ச நாள்லேயே கரெக்டாக இந்த பாயிண்ட்ல தான் ஒயர் பிஞ்சு போயிடும், பிரேக் ஆயிரும். ஸோ எல் ஷேப் ஆடியோ ஜாக் ஒரு அட்வான்டேஜ் தான். அண்ட் இதில் அட்டாச்சு மைக் இருக்கு வித் ஒரு பட்டன். கால்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு அல்லது சாங்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதோட சவுண்ட் குவாலிட்டி அண்ட் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கம்ஃபர்ட், இதோட ஃபிட் சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அழகா ஃபிக்ஸ் ஆகுது. அண்ட் நீங்க இதை எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணாலுமே இயர் பெயின் இல்லவே இல்லை. பிகாஸ் இயர் பெயின் வரதுனாலேயே இந்த டைப் ஆஃப் ஹெட்ஃபோன்ஸ் வந்து நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. பட் அந்த ப்ராப்ளம் இதுல இல்லை. ரெண்டாவது கம்ஃபர்ட், இதோட ஒயர் லென்த் 1.2 மீட்டர். அதுவும் டேங்கிள்டு ஃப்ரீ ஒயர். PS4ல கேம்ஸ் பிளே பண்றதுக்கு அல்லது PCல எடிட்டிங் ஆர் கேம்ஸ் பிளே பண்றதுக்கு, போன்ஸ்ல சாங்ஸ் கேட்கறதுக்கு, இப்படி எல்லா விதமான பர்பஸ்க்குமே இந்த ஒயர் லென்த் எனக்கு போதுமானதா இருக்கு. சில பேர் CPU வந்து டேபிளுக்கு கீழே வச்சிருப்பாங்க. அப்படி இருந்தாலுமே இந்த லென்த் உங்களுக்கு போதுமானதா இருக்கும். ஃபைனலி இதோட சவுண்ட் குவாலிட்டி அட்டகாசமா இருக்கு, அமேசிங்கா இருக்கு, அலப்பறையா இருக்கு, எது வேணாலும் சொல்லிக்கலாம். பிகாஸ் உண்மையாவே இதோட சவுண்ட் குவாலிட்டி அப்படி 100 out of 95 கொடுக்கலாம், அந்த அளவுக்கு இருக்கு. இதோட டேக்லைனுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா பேஸ் பூஸ்டட் ஆடியோ டிரைவர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால காது கிட்ட அதிர்றத உங்களால ஃபீல் பண்ண முடியும். அண்ட் இயர்ஸ்ல இந்த குஷன் க்ளோஸ்டா இருக்கும்போது இந்த பூம் சவுண்ட் ப்ளோசிவ்ஸ் இயர்ஸை டேமேஜ் பண்ணிடாம இருக்கிறதுக்கு இந்த ஹெட்பேண்ட் கிட்ட வென்டிலேஷன் கேப் கொடுத்துருக்காங்க ரெண்டு பக்கமுமே. ஸோ பூஸ்ட் பண்ண பேஸ் சவுண்டு கேட்கும்போது உங்களுக்கு இரிட்டேஷன் ஆகாது. ஓகே, இப்போ ஏன் இந்த ஹெட்ஃபோனை நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னு ஒரு சின்ன அனலைசிஸ் நம்ம பார்க்கலாம். இதை பற்றி தனியாகவே ஒரு வீடியோ போடலாம், பட் கொஞ்சம் சிம்பிளாகவே இதை பார்த்துடலாம். ஸோ இந்த ஹெட்ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுற அனலைசிஸில் ஃபர்ஸ்ட் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது வயர்டு ஹெட்ஃபோனா இல்லை வயர்லெஸ் ஹெட்ஃபோன் வாங்கலாமா. கேமிங் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் மெயினாக கிளியரான சவுண்ட் குவாலிட்டி தேவை. ஸோ இங்கே நம்ம வயர்டு ஹெட்ஃபோன்ஸை சூஸ் பண்ணலாம். பிகாஸ் வயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸ் என்னதான் ஹை குவாலிட்டி ஹெட்ஃபோன்ஸாக இருந்தாலுமே வயர்டு ஹெட்ஃபோன்ஸால் மட்டும்தான் அக்யூரேட் சவுண்ட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். தவிர வயர்டு ஹெட்ஃபோன்ஸில் லேட்டன்சி இருக்காது. பிகாஸ் வயர்டு ஹெட்ஃபோன்ஸில் தான் ஃபைபர் ஆப்டிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் இந்த அளவுக்கு கிளாரிட்டியான சவுண்ட்ஸ் நமக்கு கிடைக்குது. இருந்தாலுமே ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கு, அவுட்டோர் டிராவலிங்னு இருக்கிறவங்களுக்கு வயர்டு ஹெட்ஃபோன்ஸ் அவ்வளோவா சூட் ஆகாது. பட் என்னோட பர்பஸ் மோஸ்ட்லி இண்டோரில் தான் இருக்க போகுது. ஸோ அதனால தான் நான் சூஸ் பண்ணது வயர்டு ஹெட்ஃபோன்ஸ். செகண்ட் விஷயம், இன்-இயர் ஹெட்ஃபோனா, ஆன்-இயர் ஹெட்ஃபோனா, ஓவர் த இயர் ஆர் அரவுண்ட் த இயர் ஹெட்ஃபோன் சூஸ் பண்ணலாமா. இன்-இயர் ஹெட்ஃபோன்ஸ் அப்படின்றது நார்மலாக நம்ம ஸ்மார்ட் ஃபோன்ஸில் யூஸ் பண்ணுற
அதே வயர்டு ஹெட்ஃபோன்ஸ் தான். அதாவது இயர்ஸ்குள்ள இப்படி ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்றது தான் இன் இயர் ஹெட்ஃபோன்ஸ். இந்த டைப் ஆஃப் ஹெட்ஃபோன்ஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண எல்லா கேட்டகரியிலையுமே யூஸ் பண்ண முடியும். பட் அவுட்டோர்ல இருக்கக்கூடிய நாய்ஸை வந்து இது அவ்வளோவா பிளாக் பண்ணாது. ஸோ அதனால தான் இந்த டைப் ஆஃப் ஹெட்ஃபோன்ஸை நான் வந்து சூஸ் பண்ணல. ஆன் இயர் ஹெட்ஃபோன்ஸ், அதாவது நம்ம காதுக்கு மேலேயே இப்படி ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இந்த டைப் ஆஃப் ஹெட்ஃபோன்ஸ் நல்லாவே அவுட் சைட் நாய்ஸை வந்து பிளாக் பண்ணும், கரெக்டாக உங்கள் இயர் மேலே ஃபிக்ஸ் பண்ணி இருந்தா. இந்த டைப் ஆஃப் ஹெட்ஃபோன்ஸில் இருக்கிற ஒரே ஒரு நெகட்டிவ் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது இயர்ஸ் மேலே ஃபிக்ஸ் பண்ணுறதுனால இயர் பெயின்ஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். நீங்கள் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி. ஓவர் த இயர்ஸ் அல்லது அரௌண்ட் த இயர்ஸ் ஹெட்ஃபோன்ஸ், இந்த டைப் ஆஃப் ஹெட்ஃபோன்ஸோட குஷன்ஸ் நம்மளோட இயர்ஸை சுற்றி ஃபுல்லாகவே மறைக்கிற அளவுக்கு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டைப் ஆஃப் ஹெட்ஃபோன்ஸ் அவுட் சைட் நாய்ஸை வந்து ரொம்ப நல்லாவே கேன்சல் பண்ணும். ஸோ இந்த டைப் ஆஃப் ஹெட்ஃபோன்ஸில் அவுட் சைட் நாய்ஸை ஃபுல்லாகவே பிளாக் பண்ணவும் முடியும், சவுண்ட்ஸை கிளியராக நம்மளால் கேட்கவும் முடியும். பட் இதில் பெரிய சைஸ் ஆஃப் இயர் டிரைவர்ஸ் இருக்கிறதுனால கேமிங் அண்ட் எடிட்டிங்க்கு இது சூட் ஆகும். பட் அவுட்டோர் அண்ட் காலிங் பர்பஸ்க்கு அவ்வளோவா இது சூட் ஆகாது. ஸோ இந்த 3 டைப் ஆஃப் ஹெட்ஃபோன்ஸில் நான் சூஸ் பண்ணது ஆன் இயர் ஹெட்ஃபோன்ஸ். பிகாஸ் இதோட டிரைவர்ஸ் ரொம்பவே காம்பாக்டாக இருக்கும், இன்டோர்லையும் யூஸ் பண்ண முடியும், அவுட்டோர்லையும் யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் எந்த பிராண்ட் சூஸ் பண்ணலாம்? இதில் தான் நிறைய டைம் எடுத்து திங்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். பிகாஸ் அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் ஆடியோ குவாலிட்டி ஹெட்ஃபோன்ஸ் பிராண்டை நான் இங்கே ஷார்ட் லிஸ்ட் பண்ணேன். சோனி, JBL, பீட்ஸ் ஆடியோ, போஸ், சென்ஹைசர், ஆடியோ டெக்னிகா, ஸ்கல்கண்டி. பீட்ஸ் ஆடியோ ரொம்பவே ஓவர் பட்ஜெட்டாக இருக்கும், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இந்த பிராண்ட் ரிஜெக்ட் பண்ணியாச்சு. போஸ் இதுவுமே பீட்ஸ் ஆடியோக்கு ஈக்குவலாக ரொம்பவே ஓவர் பட்ஜெட் பிராண்ட் தான். ஸோ இதுவுமே ரிஜெக்ட் பண்ணியாச்சு. சென்ஹைசர் இதுவுமே ஓவர் பட்ஜெட் பிராண்ட் தான், இருந்தாலுமே HD206 அப்படின்னு ஒரு மாடல் இருக்கு. 1500 தான் இதோட பிரைஸ் இருக்கும். பட் இந்த மாடல்ல மைக் இல்லை, ஸோ அதனால இதை ரிஜெக்ட் பண்ணியாச்சு. சென்ஹைசர்ல மைக் இருக்கிற மாடல் HD400S, 4500 rupees இதோட பிரைஸ். ஸோ அதனால இதை ஹோல்டில் வைப்போம். ஆடியோ டெக்னிகா இந்த பிராண்ட் ப்ரொஃபஷனல் யூஸ் மட்டும்தான், அந்த மாதிரி தான் இதோட டிசைனே இருக்கும். பட்ஜெட்டும் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸ்கல்கண்டி ப்ரொஃபஷனல் யூஸ்க்கு கொஞ்சம் கூட சூட் ஆகாத மாதிரி தான் இதோட டிசைனே இருக்கும். பர்சனலாக இந்த பிராண்ட் எனக்கு பிடிக்காது, ஸோ அதனால இதை ரிஜெக்ட் பண்ணியாச்சு. கமிங் டு JBL அண்ட் சோனி, ரெண்டுமே ஒரு அளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். ஆடியோ குவாலிட்டி அண்ட் ப்ராடக்ட் குவாலிட்டியுமே கூட ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த ரெண்டு பிராண்ட்ஸ்லையுமே ஃபைனலாக நான் சூஸ் பண்ண மாடல்ஸ் JBL Quantum 100, இது ஒரு கேமிங் ஹெட்ஃபோன், JBL Tune 500 அண்ட் சோனி XB550 AP. ஸோ இந்த 3 மாடலில் Quantum 100ல டிட்டாச்சபிள் மைக் தான் இருக்கு. ஸோ அவுட்டோரில் ட்ராவலில் மியூசிக் கேட்கவோ அல்லது கால்ஸ் யூஸ் பண்ணவோ இது அவ்வளோவா சூட் ஆகாது. ஸோ ஃபைனலி JBL Tune 500 அண்ட் சோனி XB550 AP. ஸோ இந்த ரெண்டில் சோனி ஹெட்ஃபோனில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹெட்பேண்ட் கொடுத்துருக்காங்க, டேங்கிள்டு ஃப்ரீ வயர்ஸ் வேற இருக்கு. என்னதான் ரெண்டுமே பேஸ் பூஸ்டடாக இருந்தாலுமே சோனியில் சவுண்ட் கிளாரிட்டி ஒரு நாட்ச் அதிகமாகவே தான் இருக்கும். அண்ட் PlayStation 4 Pro வேற நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அந்த சின்ன அட்ராக்ஷன் வேற எனக்கு ஒட்டிக்கிச்சு. ஸோ ஃபைனலி இந்த சோனி XB550 AP மாடல் ஹெட்ஃபோன் ஏன் சூஸ் பண்ணதுன்றதுக்கான ரீசன் இதுதான். பட் JBL Tune 500மே ஒரு நல்ல ஆப்ஷன் தான். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா சென்ஹைசர் HD400S மாடல் சூஸ் பண்ணலாம். இந்த மாடல் தான் நான் இனிஷியலாக சூஸ் பண்ணி வச்சிருந்தேன். பட் பணப்பற்றாக்குறையின் காரணமாக XB550 AP சூஸ் பண்ணப்பட்டது. ஓகே கைஸ், ஹெட்ஃபோன்ஸ் எப்படி சூஸ் பண்றது அப்படின்னு ஒரு சின்ன கிளாரிட்டி உங்களுக்கு இந்த வீடியோல இருந்து கிடைச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். This is SUNDU. I am signing off.